கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். எபிரேயர் 10:35. மிகுந்த பலனுக்கேதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள். ஆமென். இன்றைய தியான வசனம் நம்மை தைரியத்துடன் நிலைத்திருக்கும்படி அறிவுறுத்துகிறது. இதன் மூலம் தேவனின் வாக்குறுதிகள் மீது நம்பிக்கை வைத்து எந்த விதமான சோதனைகளிலும் தளராமல் உறுதியாக நிலைத்திருக்கச் சொல்லப்படுகின்றது. எபிரேயருக்கு இந்த நிருபத்தை எழுதியவர், முந்தின நாட்களை நினைத்து கொள்ளுங்கள். நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. நிந்தைகளாலும் உபத்திரவங்களாலும் நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டதுமல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளும் ஆனீர்கள். நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததும் அன்றி, பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலை உள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாக கொள்ளையிடக் கொடுத்தீர்கள். ஆகையால் மிகுந்த பலனுக்கேதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள் என்று சொல்வதை இந்த அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இந்த எபிரேய நிருபத்தை எழுதியது யார் என்பது தெளிவாக குறிப்பிடப்படவில்லை என்றாலும், இயேசுவுடன் நெருங்கி இருந்த அப்போஸ்தலர்களில் ஒருவர் இந்த நிருபத்தை எழுதியிருப்பார் என்று கருதப்படுகிறது. அவர் இன்று நமக்கு சொல்லும் அறிவுரை, மிகுந்த பலனுக்கேதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள் என்பதே. தைரியம், கான்ஃபிடன்ஸ் என்பது நம்பிக்கையின் வெளிப்பாடு. தேவன் நம்மோடு இருப்பார் என்ற உறுதியுடன் நிலைத்திருப்பதே நம் ஆவிக்குரிய பலத்திற்கான மூல காரணம். நம்முடைய தைரியத்திற்கு தேவன் மிகுந்த பலன் கொடுக்கிறார். சோதனைகளின் போது உறுதியுடன் நின்றவர்களுக்கு பரிசு உண்டு. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாய் இருக்கிறது என்று வலியுறுத்துகிறார். நம்பிக்கை பிளஸ் பொறுமை பிளஸ் நிலைத்திருப்பது தேவனின் ஆசீர்வாதங்களை பெறும் வழி. சில நேரங்களில் வாக்குறுதிகள் நிறைவேற நீண்ட காலம் எடுக்கலாம். ஆனால் இந்த சமயத்தில்தான் தைரியத்துடனும் நம்பிக்கையுடனும் பொறுமையாக காத்திருக்க வேண்டும். இந்த தைரியத்தை தான் விட்டுவிடாதிருங்கள் என்று வலியுறுத்துகிறார். எதற்காக இவ்வளவு வலியுறுத்துகிறார்? எதற்காக இந்த அறிவுரை என்று சிந்திப்போமானால், கிறிஸ்தவ வாழ்க்கையில் சோதனைகள், இயேசுவின் நாமத்திற்காக அனுபவிக்கும் நெருக்கடிகள் இருக்கலாம். ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்பிக்கையை விட்டுவிடாமல் உறுதியாக நிற்கும் பொழுது தேவன் நம்மை நோக்கி வருகிறார். வருகிறவர் இன்னும் கொஞ்சம் காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார் என்று உறுதியளிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களிகூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே என்று சொல்பவர், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு,
ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று நம்மை தைரியமாக இருக்க சொல்கிறார். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம் என்று எபிரேயர் 3:14 வாசிக்கிறோம். கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் நாமே அவருடைய வீடாய் இருப்போம் என்றும் உறுதி அளிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய நம்பிக்கையும் தைரியத்தையும் உறுதியாக வைத்து கொள்ள வேண்டும். நாம் தளராமல் இருந்தால் தேவனின் வீட்டாராக, அதாவது அவருடைய ராஜ்யத்தில் பங்காளிகளாக இருப்போம். நம்பிக்கை ஒருமுறை வைத்துக் கொள்வதை விட அதை முடிவு வரை உறுதியாக வைத்திருக்க வேண்டும். தேவனுடைய பரிசு நாம் இறுதி வரை நிலைத்திருக்கும் பொழுதே கிடைக்கும். இதை ஒத்துக்கிறீங்களா? நிலைத்திருந்தவர்கள் நித்திய வாழ்க்கைக்கான கிரீடத்தை பெறுவார்கள் என்றும் வேதத்தில் உறுதியளிக்கப்பட்டிருக்கிறது. சில நேரங்களில் நாம் நன்மை செய்தாலும் உடனடி பலன் கிடைக்காது. ஆனால் தேவன் நிச்சயம் பலன் தருவார் என்ற தைரியத்துடனும் நம்பிக்கையுடனும் பொறுமையாக காத்திருக்கும் பொழுது ஏற்ற காலத்தில் தேவ ஆசீர்வாதத்தை பெறுவோம். இதையும் விசுவாசிக்கிறீங்களா? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரம் அல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுவதை தீமோத்தேயுக்கு எழுதின 2 நிருபம் 4 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். பவுல் வாழ்க்கையின் முடிவில் தனது நம்பிக்கையை, விசுவாசத்தை காத்து கொண்டதாக கூறுகிறார். நமக்கு முன்பாக ஓட வேண்டிய ஓட்டம் உள்ளது. அதை நம்பிக்கையோடு ஓடி பூர்த்தி செய்ய வேண்டும். இறுதியில் தேவன் நீதியின் கிரீடத்தை நமக்கு கொடுப்பார். இதையும் விசுவாசிக்கிறீங்களா? மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், தீவிரமான நெருக்கடிகளையும் சோதனைகளையும் சந்திக்கும் போது நம்முடைய தைரியத்தை விட்டுவிடாமல் தேவனின் வாக்குறுதிகளை பற்றி கொண்டு உறுதியாக நிலைத்திருக்க வேண்டும். இதன் முடிவில் மகத்தான பலனை தேவன் நமக்கு தருவார். சோதனைகள் வரும்போது நம்பிக்கையை விடக்கூடாது. தொந்தரவுகள் வந்தாலும் தேவன் நம்மை கைவிட மாட்டார். நம்முடைய நம்பிக்கை, தைரியம், நிலைத்திருப்பது தேவன் பாராட்டும் விஷயங்கள். எனவே இதே தைரியத்துடனும் நம்பிக்கையுடனும் அவர் பாதத்தில் நிலைத்திருப்போம். அவரே நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமென்.